எங்கள் ஊரில் நேரம் வீட்டுக்கு வீடு கொளுத்திருப்பாங்க. இங்கே ஏதாச்சும் ஒரு வீட்டில் தான் கொளுத்துறாங்களே போகி. எங்கள் வீட்லேயும் சின்னதாக கொளுத்த போகிறோம். கொளுத்திட்டு இன்னைக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் போகலாம். தாம்பரத்தில் கம்பர் தெரு குடியிருப்பவர்கள் சார்பாக நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போகி இப்போ கொண்டாடப்படுகிறது. நல்லா போகி வருது. சைட்லனா புது தெரியல. அது ஹாஸ்பிட்டல் எதிர்க்க இருக்கு அந்த காலி இடம். சூப்பர், பரவாயில்லையா? எவன் கொடுத்தான்னு தெரியல. இல்லை, அது ரொம்ப டேஞ்சர். ஹாப்பி போகி. இல்லை, அங்கே நிறைய இது இருந்துச்சு. நான் ஒரு பதிவு ஒன்று போடுறேன், வீடியோ போட்டு போகலாம். போட்டு அவனு கிழக்கு தாம்பரம் எங்கள் கம்பர் தெருவில் யாருமே போய் கொண்டாடல. எல்லோரும் வந்து நீங்கள் மட்டும் சுதா மட்டும் கொண்டாட்டுன்னு சொல்லிட்டாங்க. இந்த போயினுடைய தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஔவையார் சொல்லியிருக்காங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவன மரபே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பால் என்ன நினச்சிட்டாங்கன்னா, பழைய பொருளை எடுத்து போட்டு புது பொருளை எடுத்து சேர்க்கணும்னு நினச்சிட்டாங்க. அதுவும் உண்மை. பழைய எண்ணங்கள், பழைய வன்மங்கள், பழைய விஷயங்கள், நிறைய விஷயத்த எல்லாரும் எடுத்து போட்டோம்னா இந்த புதிய வருஷம் அடுத்த வருஷத்தில் சிறப்பாக வாழ்வோம் என்று அவை பாட்டி சொல்லியிருக்கிறார். கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்வோம். நன்றி. போகி வாழ்த்துக்கள். எடுக்கிறேன். அப்பார்ட்மெண்ட் போய் நான் சொன்னேன், எங்கள் ஊரில் பார்த்தா வீட்டுக்கு கொளுத்துவாங்க. இங்கே எதனா ஒரு வீட்டில் தான் கொளுத்துறாங்களே. அப்படியே நின்று போஸ்ட் கொடு, எடுக்கிறேன். ஊரே புகை மூட்டமா இருக்கு. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? கிரவுண்டே இவ்வளவு வேலை நான் பார்த்ததே கிடையாது. ஜக 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 ஜகன்னு இருக்கும். ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, ரன்னிங் பண்ணுறவங்க, அத்லெட் பண்ணுறவங்க எப்படி இருக்கு பாருங்க. காய்ஸ், அனைவருக்கும் ஹாப்பி போகி. இன்னைக்கு போகியும் கொளுத்தியாச்சு. அதுக்கப்புறம் டீம் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி போன பிறகு எங்கள் மாஸ்டர் வந்து ஒரு வேர்டு சொன்னார், ஐயோ ஆளே பாதி ஆகிட்டுதாங்க. மனசே குளிர்ந்துருச்சுங்க. ஒருத்தர் இந்த வாரத்தை சொன்னால் நல்லா இருக்குல்ல. ஏன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற அது டுவர்ட்ஸ் அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒர்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இன்றைக்கி ரன் பண்ணலாம் தான் ஒரு பிளானு. ஸோ 1 hour ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு 30 minutes எங்கள் டீமில் மாரிமுத்துன்னு ஒருத்தர் வந்திருந்தார். ஸோ அவர் கூட ரன் பண்ணியிருந்தோம். நீங்கள் என்ன ரன் பண்ணீங்க, என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு போகி, எல்லாருக்கும் வந்து பொங்கல். நாளைக்கு பொங்கல், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். பாய்.